ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேன்கேக் மிக்ஸ் வச்சு சூப்பராக ஒரு பேன்கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சாக்லேட் ஃப்ளேவரில் பேன்கேக் மிக்ஸ் எடுத்துருக்கேன். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். காய்ச்சின பாலை சேர்த்துக்கங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க. இதில் நீங்கள் வேணும்னா முந்திரியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் வெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான பேன்கேக் தயாராகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக இது மேலே நெய் அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.